2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் குரு பகவான் மிகவும் சாதகமான 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் சனி 8ல் இருக்குது. ஸோ அஷ்டமத்து சனியால் சில பாதிப்புகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படலாம். அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த முதல் 6 மாதம் வரைக்கும் குருவோட நிலை நல்லா இருக்கிறதால அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் வந்துடாது. ஏன்னா குரு 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். ஸோ சனி 8ல் இருக்கிறதால அவங்களை அதிகமாக வேலை பார்க்க வைக்கும். அது நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எதுவும் காசு வந்துடாதுன்னா வேலை இருக்கும். அதே மாதிரி அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் முன்னாடி வேலை பார்த்துருந்தாங்கன்னா இப்போ ஒரு 10 மணி நேரம் கூட வேலை பார்க்குற அளவுக்கு அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸும் இருக்கும். ஆனால் குரு 11ல் இருக்கிறதால எவ்வளோ தான் நீங்கள் வேலை பார்த்தாலும் அதுக்குரிய வருமானம் இருக்கு இல்லையா, போனஸோ இல்லை சேலரி எக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ பணம் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதான் உங்களுக்கு அந்த முதல் 6 மாதத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 12ஆம் வீட்டுக்கு வந்துடும். அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் வீட்டுக்கு வந்த உடனே அது விரயஸ்தானம் ஆயிடுச்சு. ஸோ விரயங்கிறதுனால விரய செலவுகளும் அதிகமாக ஏற்படும். சனியும் 8ல் குருவும் 12ல் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனைகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஜூன் மாதத்துலேருந்து இவங்களை புதுசாக யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ அதே மாதிரி புது கடன் வாங்குறதையோ ரெண்டையுமே தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி முதல் 6 மாதத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காசு சேர்த்து வச்சுட்டாங்கன்னா 2வது 6 மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை இவங்க ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட் கொஞ்சம் டெஸ்டிங் பேஸாகவே வந்துடலாம். அதனால் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷத்தோட கடைசியில் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்துடுறாரு. ஸோ அதுவுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. ஸோ சிம்மராசிக்காரங்க பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதத்துக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. அதுவும் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் பண வரத்து நல்லா அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அவங்க காசை நல்லா சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக அவங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ சிம்மராசிக்காரங்க இது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.